அன்பிற்குரிய திரு பழனிசாமி அவர்களே, உங்கள் நிர்வாகத் திறமை மீது எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் 2 விஷயங்களை உங்களுக்கு தெரியவில்லை என்பதனால் அல்ல, எனக்கு தெரியும் என்பதனாலும் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்ல வேண்டிய கடமை நான் பெற்றிருக்கிறேன். ஏதோ நீங்கள் இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தோற்று போனதற்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். 2021 நீங்கள் ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டில், ஏன் கேரளாவில் கூட 2 பெரிய கட்சிகள் இருக்குமானால் அவர்கள் மாறி மாறி 5 ஆண்டு இவர்கள் 5 ஆண்டு அவர்கள் என்றுதான் ஓடிக்கொண்டிருந்தது. 2016 மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். மக்கள் ஓட்டு போட்டதல்ல, உங்களுக்கு வலிக்கக்கூடும், உங்களுக்கு இதமான பதமான சுகத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை தேடி பேச வேண்டியதனுடைய கடமை அல்ல. எது சரியென்று நான் கருதுகிறேனோ, நான் முட்டாளாக இருந்தால் போய்விட்டு போகிறேன். நான் ஒருவன் தானா இந்த உலகில் முட்டாள்? எனவே இது சரி என்று தோன்றுமானால் அதை பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய உரிமை. அது நான் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை காட்டுகிற அடையாளம். 2016 2வது முறையும் அம்மையார் ஜெயித்ததற்கு என்ன காரணம்? மக்கள் ஆதரவு அல்லன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும், மற்றவர்கள் ஏனையோருக்கு தெரியாததனால் நான் இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு அம்மையாருக்கும் தெரியும், 11 to 16 2016 வரை நடந்த அதிமுக ஆட்சிக்கு மக்கள் மார்க்கு போடுவார்களேயானால் ஜெயலலிதா தோற்று போய்விடுவார், அதிமுக புறந்தள்ளப்படும் என்பதை உணர்ந்த அவர் மிக 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 புத்திசாலித்தனமாக, அது அவருடைய தனிப்பட்ட பண்பு, ஒரு ஷ்ரூட்னஸ், பொலிட்டிக்கல் ஷ்ரூட்னஸ். அந்த அம்மையாரை நான் சந்தித்து ஒரு 1.5 மணி நேரம் பேசி கொண்டிருந்திருக்கிறேன். அவர் ஆதரவாளன் இல்லை, ஆனால் அவருடைய புத்தி கூர்மையை நான் மனமாற தலைவணங்கி பாராட்டுகிறேன். அவர் ஒரு ஒண்டர்ஃபுல் காரியம் செய்தார். அன்றைய ஆளுங்கட்சி செய்த பல தவறுகள், அதாவது அதிமுக ஜெயலலிதா செய்த தவறுகள் அவர்களை ஓட்டை குறைத்துவிடும் என்று எதிர்பார்த்து அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்தார். என்ன செய்தார்? இறந்த ஒருவர் மீது நான் ஒரு குற்றம் சுமத்த விரும்பவில்லை, அதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து சொல்வார்கள், போலீஸ்காரன் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தால் உண்மை வரும் என்று. என்ன பொருள் என்று எல்லோருக்கும் தெரியும். அதை போல்தான் இங்கும் எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்து மக்கள் நல கூட்டணி என்கிற ஒன்றை உருவாக்கி திருமதி பிரேமலதாவினுடைய பெருந்தொண்டோடு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக அதாவது வைகோ, விஜயகாந்த் கட்சி, இவர்களையெல்லாம் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை ஏற்பாடு செய்ய சொன்னார். இவர் ஏற்பாடு செய்ய எல்லா உதவியும் ஆசீர்வாதமும் அருளினார். இதற்கு மேல் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர் பாவம் விஜயகாந்த் நல்ல மனிதன், அதை தவிர சிறப்புகள் ஒன்றும் கிடையாது. அவர் இதை நம்பி நான் கிங் ஆக வேண்டுமா, கிங் மேக்கராக வேண்டுமா என்று கேட்க ஒரு 500,000 பேர் அங்கிருந்தவன் நீ கிங்காக வேண்டும் என்று அவரை தூக்கிவிட
அவர் சிங்க் ஆகிவிட்டார், அமிழ்ந்து போய்விட்டார். இது மட்டுமல்லாது, இதுதான் தருணம், விட்டுவிடாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் ஜெயித்து விடக்கூடியவர். ஒருவேளை நான் போய்விட்டால் நீங்கள் ஜெயித்து விடுங்கள், ஒரு 10 எம்எல்ஏ குறைந்தால் கூட நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டியவர்கள் மூலமாக ராமதாஸுக்கு சொல்லி அனுப்பித்து தனித்து போட்டியிடச் செய்தார். நண்பர்களே, அரசியல் என்பது அந்த நெளிவு சுழிவுகள் சேர்ந்தால்தான் அரசியல். இதை மறுப்பதற்கில்லை. அவரும் அந்த மனிதனும் அதை நம்பி, ஆஹா, வன்னிய சபைக்கு எவ்வளவு பெரிய ஆட்சி கிடைக்கப் போகிறது, ஒரு 10 எம்எல்ஏ குறைந்தால் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பித்திருக்கிறாரே என்று எனக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. இன்றைக்கு என்னால் இதையெல்லாம் நிரூபிக்க இயலாது. டாக்டர் ராமதாஸுக்கு தூதுவிட அவரும் நம்பி தனியாக நின்றார். என்ன நடந்தது நண்பர்களே? அல்லது என்ன தடுக்கப்பட்டது? அம்மையார் ஆட்சியின் மீது வெறுப்புண்டு, அந்த வெறுப்பின் காரணமாக அந்த வாக்குகளெல்லாம் திமுகவுக்கு போய்விடும் என்று பயந்த அம்மையார் ஒரு சிறு வாய்க்காலை வெட்டி பாமகவை நிற்க வைத்தார். இன்னொரு வாய்க்காலை வெட்டி மக்கள் நல கூட்டணி கிங் மேக்கர் என்றெல்லாம் வசனங்களை எழுதி கொடுத்து அவரை நிற்க வைத்தார். எனவே திமுகவுக்கு சாதகமாக போக வேண்டிய அல்லது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளெல்லாம் இந்த 2 சிறு வாய்க்காலில் போய்விட்ட காரணத்தால் அம்மையார் சுயபலத்தோடு மீண்டும் ஜெயித்து விட்டார். பாவம், திமுக தோற்று போய்விட்டது. இதுதான் அரசியல். அதனால்தான் அவர் ஜெயித்தாரே தவிர 2016 இந்த யுக்திகள், வாய்க்கால் வெட்டி தண்ணியை வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தார் அன்றைக்கே அதிமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கும் 2016 தேர்தலிலேயே. எனவே அன்புக்குரிய திரு பழனிசாமி அவர்களே, இது உங்களால் கெட்டுப்போய்விடவில்லை. 2021 சட்டமன்ற தோல்வி என்பது உங்களால் வந்ததல்ல. என்னை தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி செய்ய சொன்னால் அந்த அம்மையாருக்கு இருந்த கெட்ட பெயரை விட நீங்கள் அதிகமாக கெட்ட பெயர் சம்பாதித்து விடவில்லை. ஆனால் அந்த வாய்க்கால்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அல்லது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தண்ணீர் தடுக்கப்பட்டு விட்ட காரணத்தால் நீங்கள் தோற்று போனீர்கள். திமுக ஜெயித்தது. இதுதான் நடந்ததே தவிர திமுக மிகவும் மக்கள் ஆதரவோடு வென்றுவிடவும் இல்லை. அவர்கள் செய்த காரியங்களுக்காக நீங்கள் தோற்றது, அதிமுக தோற்றது நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் இல்லை. அப்படி ஒரு தோற்றத்தை, ஒரு ஜோடனையை ஏற்படுத்திவிட்டார்கள். நான் ஒரு 1000 முறை இதை சொல்லியிருக்கிறேன். போகட்டும், இப்போதும் சொல்லுகிறேன். எனவே 21 தோல்வியையோ ஏனைய தோல்விகளையோ 2 முறை ஆளுங்கட்சியாக இருந்தவர்களுக்கு அந்த எதிர்ப்பு வரும். ஒரு கேள்வி புத்திசாலித்தனமாக கேட்கலாம். தமிழ்மணி, 3வது முறை நீ ஓஹோ என்று திரு மோடி, நரேந்திர மோடி வெல்லுவார் என்கிறாயே, அது சரியா? சரி. நண்பர்களே, மோடியிடம் ஒரு பெரிய வித்தை இருக்கிறது. அந்த வித்தையை கண்டுபிடித்தது பிரிட்டிஷ்காரர்கள் தான். ஃபாலோ செய்தது, தொடர்ந்து பின்பற்றியது காங்கிரஸ்காரர்கள். ஆனால் அதற்கு அதை இன்னோவேட் செய்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனது மோடி. ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் அது மிகப்பெரிய பலனை கொடுத்திருக்கிறது. என்ன தெரியுமா?
பிரிட்டிஷ்காரன் மக்கள் ஒன்று கூடிவிடக்கூடாது, எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து விட்டால் அது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஆபத்து என்பதை உணர்ந்திருந்தவர்கள் ஜாதி அடிப்படையிலே பிரித்து வைத்திருந்தார்கள். பிராமணர்கள், பிராமணர் அல்லாதோர், தலித்துக்கள், இப்படி மிக அழகாக கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய வலையை நடுவே பரப்பி ஒன்று சேர்ந்து விடாமல் பார்த்து கொண்டார்கள். காங்கிரஸும் அதை தொடர்ந்து செய்தது. மோடி 10 அடி தாண்டி போய் தாவி குதித்து அதைவிட ஒரு பிரமாதமான விஷயத்தை பாராட்டுகிறேன். புத்திசாலி. மதங்களை காங்கிரஸோ பிரிட்டிஷ்காரனோ ஜாதியை வைத்து மக்களை பிரித்தான் என்றால், திரு நரேந்திர மோடி அவர்கள் மதத்தை வைத்து இந்திய ஜனத்தொகையை அழகாக அட்ராக்டிவாக பிரித்துவிட்டார். அவர் நான் பிராமணாக இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆண்டவனுடைய அருள். எனவே இப்போது கூட குடியுரிமை சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் எல்லா இடத்திலும், காஷ்மீர் என்கிற முஸ்லீம் நாடு தனியாக இருக்கக்கூடாது என்று அவர்களை அழித்து எங்கெல்லாம் இந்துக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து, சில பொய்களையும் சொல்லி சில பொய்களை பரப்பி இடித்துவிட்டு மசூதியை அல்லது ஒரு சமாதியை, ஒரு முஸ்லிம் சின்னத்தை, கோவில் வெற்றிகரமாக நீதிபதிகளை பேசச் சொல்லி அவர்கள் ஒரு கமிட்டியை போட்டு, நண்பர்களே, ஒரு கேவலமான விஷயம்தான், போகட்டும், நடந்தது. அது மட்டுமல்லாமல் நான் அடிக்கடி சொல்லுவது போல், அது யாரால் வந்தது இந்த கோவில்? அத்வானி, கல்யாண் சிங் அன்றைக்கு இருந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இன்றைக்கு மாண்டு போய்விட்டார். அந்த கல்யாண் சிங் தான் சிறைச்சாலைக்கு சென்று இதை இடிப்பதற்கு ஆட்சி போனால் போகட்டும் என்று துச்சமாக பதவியை மதித்து இந்துத்வா ஆதரவாளராக செய்தவன் சிறைச்சாலைக்கும் ஒரு மாதமோ ஏதோ போனான். உச்சநீதிமன்றம் அனுப்பி வைத்தது. உமா பாரதி, மனோகர், எவ்வளவோ பேர் உடைத்தவர்கள். யாரார் உடைத்தார்கள் என்பது டிவியில் இருக்கிறது. அந்த பயணம் போனது, ரத யாத்திரை போனது அத்வானி. இந்த கோவில் திறக்கிற அன்றைக்கு, இப்போது 22 ஜனவரி அயோத்தியில் திறந்தபோது ஏதாவது ஒரு 0.5% வாய்ப்பில் அத்வானியை கூட்டி வந்து ஒரு பூஜை, அவருக்கு முதல் மரியாதை கிடைக்குமா என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த பக்கமே அத்வானி வந்துவிடாமல் பார்த்து கொண்டார்கள். அது நரேந்திர மோடியினுடைய குள்ளநெறித்தனம். என்ன செய்தார்? ரத்தன, உனக்கு பாரத் ரத்னா, போ. எதற்கு இந்த கத்திரிக்காய் பாரத் ரத்னா? குறைந்தபட்சம் அந்த முதல் பூஜையை அவரை வைத்து செய்திருக்க வேண்டும். அடியேன் கூட ஒரு ராமர் கோவிலை புதுப்பித்தேன் சொந்த செலவில். என் உயிருக்கு ஆபத்து என்று ஒரு பெரிய மருத்துவரால் அறிவுறுத்தப்பட்ட போது கூட இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு எல்லா பணிகளிலும் ஈடுபட்டு அந்த 25 பூச நட்சத்திரம், ராமர் பிறந்த நட்சத்திரம், தைப்பூசம், பௌர்ணமி, அந்த தேதியில் அந்த திறப்பு விழாவை ஏற்பாடு செய்தேன். என்னுடைய யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன், காண்பித்திருக்கிறேன். சுமித்ராவின் யூடியூப் என்கிற இதே பெயரில் அதுவும் இருக்கிறது.
கரியராமர் எனும் கலியுகராமர் என்கிற தலைப்பில் பார்த்து மகிழலாம். ஆனால் அவர்கள் கொஞ்சம் 3 நாட்கள் முன்னாலேயே வைத்து அத்வானிக்கு செய்ய வேண்டிய எந்த மரியாதையும் செய்யாமல் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்நானம் செய்துவிட்டு, யார் மோடி ராமேஸ்வரத்தில் போய் குளித்துவிட்டு தரையில் படுத்து பட்டினி கிடந்து விரதம் என்று சொல்லி தான் மட்டுமே முழுக்க 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 ராமர் கோவில் திறந்ததற்கு காரணம் என்று இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அப்பாலும் பிறக்கிறவனெல்லாம் இந்தியாவில் நம்புகிற ஏற்பாட்டை செய்துவிட்டார். புத்தி இருந்திருக்குமானால் எதிர்க்கட்சிகள் அதை புறக்கணிக்காமல் கூட போய் நின்றுவிட்டு அவர் கொடுத்த அழைப்பை ஏற்றுவிட்டு நாங்களும் தான் பங்கெடுத்து கொண்டோம் என்று சொல்லியிருக்கலாம். மோடியுடைய நேரம் அதி சக்தி வாய்ந்த அவருடைய நேரம். இவர்கள் முட்டாளத்தனமாக புறக்கணிக்கிறோம் என்று ஒதுங்கிக் கொண்டார்கள். எனவே அந்த கோவில் அவர் மட்டும் வந்தான், அவரால் தான் வந்ததென்ற எண்ணத்தை இந்து மக்கள் மனதில் பதிய வைத்து விட்டார். எனவே ஆன்டி இன்கம்பன்சி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, சர்வ நிச்சயமாக ஜெயிப்பார். 350 எம்பிக்கு குறையாது. எனவே அதையும் இதையும் குழப்பிக்கொள்ளாதீர்கள். இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய, திரு எடப்பாடிக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. பாமக உங்களிடம் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்பதாக சொல்லுகிறார்கள், பேசிக்கொள்ளுகிறார்கள். இருக்கலாம். தைரியம் இருந்தால் ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ ஏன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நின்று ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கக்கூடாது? அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அவர்கள் நின்றால் தோற்றுவிடுவார்கள். மகன் என்கிற அன்புமணி கூட ஜெயிக்க முடியாது. முன்பொரு முறை ஜெயித்தாரே நண்பா, எனக்கு தெரியும். நான் மலையிலே வசிக்கிற என்னுடைய வீடு இருக்கிறதல்லவா, அந்த கிராமம் முடிந்தவுடன் அவர் ஜெயித்த தருமபுரி தொகுதி ஆரம்பிக்கிறது. இளவரசன் என்கிற ஒருவனும் ஒரு வன்னிய பெண்ணை திருமணம் செய்து கொண்ட காரணத்தால், காதல் திருமணம், அந்த தொகுதியே இவருக்கு வாக்களித்தது. சத்தியமாக இவர் எப்படி ஜெயித்தார் திரு அன்புமணி எனக்கு தெரியும். இப்போது சர்வ நிச்சயமாக வாய்ப்பில்லை என்பதனால் ராஜ்யசபா கேட்கிறார்கள், கொடுக்காதீர்கள். 2 காரணம். ஒன்று, நீங்கள் ஒரு ராஜ்யசபா தான் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் செலவு செய்தால், சில பேரை சரி கட்டினால் இவ்வளவுதான் என்னால் பேச இயலும். 2ம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது உங்கள் சாமர்த்தியம், உங்களுடைய காலத்தை பொறுத்தது. ஏன் தெரியுமா? ஒரு விஷயம் சொல்லுகிறேன், தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என் மீது உங்களுக்கு மரியாதை இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். அது உண்மையாக இருக்குமானால் தமிழ்மணி மூச்சிருக்கிற வரை உங்கள் முன்னால் எந்த நிலையிலும் கையேந்தி நிற்க மாட்டான். எதற்கும் இது உங்கள் நலம் கருதி, நாட்டின் நலன் கருதி நான் சொல்லுகிற ஆலோசனை. கேட்பதும் விடுவதும் உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. தயவுசெய்து சரித்திரத்தை பாருங்கள். திமுக ஆரம்பித்த போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபை உறுப்பினராக போய், நான் கதை தொடர்ந்து சொல்ல விரும்பவில்லை, அவருடைய மிகச்சிறந்த வாத திறமையினால் திராவிடம் என்பது ஒரிசாவை உள்ளடக்கியது, பீகாரை உள்ளடக்கியது என்றெல்லாம் வாதிட்டு சொல்லி அதை நம்பி மணியெடுக்க மறந்து அன்றைய அவையின் தலைவர் எப்போது இவர் பேசி நிறுத்தினாரோ அதுவரை அனுமதித்தார். இன்று வரை அந்த அளவுக்கு வேறு யாரும் பேசியதில்லை. பின்னால்
மந்திரக்கோள் மைனர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட, ஆண்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பெண்களால் பெரிதும் விரும்பப்பட்ட நாஞ்சில் மனோகரன், பட்டு சட்டை மனோகரன், கிட்டத்தட்ட சொல்ல வேண்டியதை நான் சொல்லிவிட்டேன் என்று தாழ்மையாக கருதுகிறேன். மிகுந்த பணிவோடு. சிறந்த ஆங்கிலம் பேசுவார், ஓரளவுக்கு இந்தி பேசுவார். அவர் திமுகவினுடைய தொடர்புகளை அருந்து விடாமல் வடநாட்டு தலைவரோடு டெல்லியிலே இருந்து பார்த்து கொண்டார். பின்னால் மனோகரன் அளவுக்கு ஆற்றல் இல்லை என்றாலும் முரசொலி மாறன் கலைஞருடைய நெருங்கிய உறவினர் என்பதனால் அவர் ஆவண செய்தார். வட இந்திய தலைவர்களோடு, ஜனதா, காங்கிரஸ், எல்லா கட்சியும், கம்யூனிஸ்டுகள். பிறகு வந்த டிஆர் பாலு அவர்கள் எனக்கு சொந்தக்காரர் தான், ஆனால் மெத்த படித்தவர் இல்லை. சிறந்த தேர்தல் வியூகம் தெரியும். எதை போட்டு எதை எடுக்க வேண்டும் என்பதை ஆற்றல் மிகுந்தவர், அறிவு கூடியவர். ஆனால் அவரால் அதை சமாளிக்க முடியவில்லை. முரசொலி மாறன் மகனை அவர்கள் பெரிய அளவுக்கு நம்பவில்லை. 2 உயிர் போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பத்திரிகை கொளுத்தப்பட்டு இறந்து போனதெல்லாம் தெரியும். எனவே அவர்களுக்கு இன்றைக்கு பெரிய வலிமையான ஆதரவு அங்கு இல்லை. நீங்கள் மத்தியில் ஒரு வலுவான நம்பிக்கை மிகுந்த ஆளை கொண்டு வைக்க வேண்டும். 2 ராஜ்யசபா எம்பிகள், 1 இந்தி தெரிந்தவனாக இருக்க வேண்டும், இன்னொருவன் சுவையான ஆங்கிலம் பேசுகிறவனாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்தவரை 2024 பாராளுமன்ற தேர்தலில் அப்படி 2 பேரை ஜெயிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு இல்லை என்பதனால் குறைந்தபட்சம் 2 பேர் திறமையானவர்களாக, மொழி திறமை, நினைத்ததை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் சுவைபட சொல்லுகிறவர்களாக அனுப்புங்கள் ராஜ்யசபாவிற்கு, மாநிலங்களவைக்கு. உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய தொடர்புகளை வடபுலத்தில் விரிவுபடுத்தும் காரியங்களை சாதித்து கொடுக்கும். ஒருவர் மட்டுமென்றால் 2 ராஜ்யசபா மாநிலங்களவை எம்பி முடியவில்லை என்றால் ஆங்கிலம் தெரிந்த அட்ராக்டிவ் ஆங்கிலம் பேசுகிறவன், டிக்னிஃபைடு லாங்குவேஜ் பேசுகிறவனை அனுப்புங்கள். உங்களுக்கு நல்லது. உங்கள் எதிர்காலத்துக்கு, அதிமுகவினுடைய வெற்றிக்கு, அரசியல் ஆதாயத்துக்கு அது பயன்படும். இப்போது நீங்கள் பாமகவுக்கு கொடுத்துவிட்டால் நீங்கள் 0வாக போய்விடுவீர்கள். உங்களால் அதை செய்ய இயலாது. எனவே மிகுந்த பணிவன்போடு மீண்டும் சொல்லுகிறேன், பாமக, அம்மையார் விஜயகாந்தனுடைய மனைவி, இவர்களால் 10 பைசா பயனில்லை. அவர்கள் வேண்டாம். நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டினுடைய பலம் என்று கருதுகிற அடியேரின் வணக்கங்கள்.